நாம் நம்முடைய செயல்களுக்காய் ஆசீர்வதிக்கப்படவில்லை, நாம் அவர் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அப்படி கேட்கல, ஒண்ணுமே செய்வேனாமா, ஒண்ணுமே செய்வேனாமா சார். உச்ச நீதிமன்றம் சொல்றது, இரு, நீ ஆதாமுக்கு பிள்ளையா பிறந்தப்ப நீ ஏதாச்சும் செஞ்சியா? நீ வியாதி வர்றதுக்கு எதுவும் செஞ்சியா? அங்க நாங்க ஒண்ணுமே செய்யல சார். அங்க நீ ஒண்ணுமே செய்யலனா இங்க நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அங்க பிள்ளையின் ஆசீர்வாதம் நெகட்டிவா ஒர்க் அவுட் ஆகும்னா இங்க பிள்ளையோட ஆசீர்வாதம் பாசிட்டிவா ஒர்க் அவுட் ஆகும்யா. இன்னைக்கு டைட்டில் நிமித்தம் எல்லாம் சொல்லுங்க. அவன் நிமித்தம் பூமி ஆசீர்வதிக்கப்பட்டது. பிள்ளைகளே, இவர் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இதைத்தான் ஏசாயா எழுதுறான். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்கள் மனக்கண்களை திறப்பாராக. ஒரு பயனி கொன்னே போட, ஒண்ணுமே செய்ய வேணாமா, ஒண்ணுமே செய்ய வேணாமா. ஏன்டா டெய்லி அடி வாங்கின ஒரு உச்ச நீதிமன்றம் அதாங்க. ஒரு இடத்துல தீர்ப்பு வேற மாதிரி, ஒரு இடத்துல வந்து தீர்ப்பு வேற மாதிரி, இன்னொரு இடத்துல வேற மாதிரி கொடுக்க முடியுமா? இதை நீ தூக்கணும்னா அதை தூக்கு. நீட் தேர்வுக்கு தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை சொன்னபோது மத்திய அரசு என்ன சொன்னது? உச்ச நீதிமன்றம் விலக்கு கொடுக்கவில்லை, ஆகையால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் அமல்படுத்தி ஆவோம். ஏத்துக்கிறோம்யா? காவிரி மேலாண்மையில் அதே உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? தண்ணியை திறந்து விட சொல்லுச்சுல. அப்ப இங்க உச்ச நீதிமன்றத்துக்கு கீழ்ப்படிஞ்சு உன்னை செயல்படுத்துற மத்திய அரசு அங்கே உச்ச நீதிமன்றத்துக்கு கீழ்ப்படிந்து ஏன் செயல்படுத்தவில்லை? நீதி என்றால் ரெண்டு பக்கம் உச்ச நீதிமன்றத்தை செயல்படுத்தணும். ஆனா எங்க உச்ச நீதிமன்றம், எங்க மத்திய அரசு எங்கள் மத்திய அரசு இந்த உச்ச நீதிமன்றம் சொன்னதை அப்படியே கேட்கிறது. ஆதியாமல உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சு, இவனுக்கு பிள்ளையா பிறந்தவன் சபிக்கப்பட்டவன். அப்படியே மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது. ஆமா, எங்க பரமபிதா ஏத்துக்கிட்டாரு. அடுத்து புதிய ஏற்பாட்டில் அதே மாதிரி உச்ச நீதிமன்றம் அடுத்த தீர்ப்பு கொடுக்குது. அவனுக்கு பிள்ளைகள்லாம் சபிக்கப்பட்டாங்கன்னா இவருக்கு பிள்ளைகள்லாம் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. உடனே இந்த கிரிட்டிக்ஸ்லாம் வரைஞ்சு கட்டிட்டு வரேன். இவங்க வந்து யாருன்னா வந்து இந்த நான் வந்து ஆலமரத்தில் ரிட்டையர் ஆன குரூப்பில் உட்காந்துருப்பாங்கல்ல, கையில் செம்போட. அப்புறம் அந்த குரூப்பு இவனுக்குன்னு எந்த ஊழியமும் கிடையாது, ஒரு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிவிட்டு 10 பெருசு சேர்ந்து உட்காந்துக்கிட்டு வர்றவனெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறது. இது வந்து ஆலமரத்து குரூப்பு. நாட்டாம தீர்ப்பு மாற்றி எழுது. இப்போ என்னன்னா இந்த குரூப்பு நேராக வருது உச்ச நீதிமன்றத்தை. சார் ஒன்றுமே செய்வேனாமா, ஒன்றுமே செய்வேனாமா. அப்படி கேட்கல, ஒன்றுமே செய்வேனாமா, ஒன்றுமே செய்வேனாமா சார். உச்ச நீதிமன்றம் சொல்றது, இங்க இரு, நீ ஆதாமுக்கு பிள்ளையா பிறந்தப்ப நீ ஏதாச்சும் செஞ்சியா? நீ வியாதி வர்றதுக்கு எதுவும் செஞ்சியா? டெங்கு வர்றதுக்கு நீ போய் டெங்குவே வா வான்னு கூப்பிட்டியா? அதுவா வந்துச்சு. அங்க ஏதாச்சும் செஞ்சியா? அங்க நாங்க ஒண்ணுமே செய்யல சார். அங்க நீ ஒண்ணுமே செய்யலனா இங்க நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம். வேகமா வராய் நைக்கிறியா கொண்டு அப்படிவேன். அங்க டெய்லி காலையில நீ வயசாகிட்டே போனது உண்மைனா இங்க டெய்லி இதை மிக தெளிவாக பவுல் சொல்லுகிறார். ரோமர்ல அது எழுதப்பட்டிருக்க அந்த வசனம் நான் வாசிக்க விரும்புகிறேன். அங்கே நீ ஆதாமுக்கு பிள்ளையா பிறந்தப்ப உன்னை வந்து பாவம் என்ன செஞ்சுச்சுன்னா ஆளுகை செய்தது. ரோமர் 5 இல்லை மன்னிக்கும் 5 இல்லை, ரோமர் 5:19
5:19 வாசிப்போம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, நன்றாக கவனியுங்கள், ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே நாம் அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அங்க ஒண்ணுமே செய்யாம நான் பாவியானது உண்மைனா, இங்க நான் ஒண்ணுமே செய்யாம நீதிமானது உண்மை. அங்க தினந்தோறும் பாவம் என்னை ஆளுகை செய்தது, இங்கு தினந்தோறும் நீதி என்னை ஆளுகை செய்கிறது. ஆமென். ரோமர் 5:21 வாசிப்போம். ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, நான் ஆதாமுக்கு பிள்ளையா இருந்தப்ப ஆண்டு கொண்டது போல. ஆண்டு கொண்ட என்ன தெரியுமா உங்களுக்கு? நீங்க போக விருப்பம் இல்லாட்டா கூட உங்களை இழுத்துட்டு போறது தரன்னு ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. என்னை ஆண்டு கொண்டது. எல்லாம் சொல்லுங்க, என்னை ஆண்டு கொண்டது. மகனே வருவியான்னு கேட்கல, வாடான்னு என்ன தரன்னு இழுத்துட்டு போகுது. என்னை ஆண்டு கொண்டது. பாவம் ஆண்டது. எதை கொடுத்துச்சு? எனக்குள்ளே நரகத்தை கொடுத்தது. நீதி ஆண்டது, எனக்குள்ளே ஜீவனை கொடுத்தது. பாவம் ஆண்டது, எனக்குள்ளே வியாதி வந்தது. நீதி ஆண்டது, தினந்தோறும் ஆரோக்கியம் வருகிறது. சார், இன்னைக்கு காலையில் எந்திரிச்சிருக்கீங்க, ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்காங்க. நீங்கள் எந்திரிக்கிறப்பவே நீதி உங்களுக்குள்ள ஸ்க்ரூ டிரைவர் போட்டு அப்படியே வந்து ட்ரில் பண்ணி உங்களுக்குள்ள என்ன செய்யுது? அப்படியே ஆரோக்கியத்தை அப்படியே ஊற்றிக்கிட்டு இருக்கு. இது ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், தானாக நடக்கிற ஒன்று. நான் பாவம் செய்ததால் பாவியாகவில்லை, நான் ஆதாமுக்கு பிள்ளையாய் பிறந்ததால் பாவியானேன். நான் நீதி செய்ததால் நீதிமானாகவில்லை, நான் இயேசுவுக்கு பிள்ளையானதால் நீதிமானானேன். அங்க எல்லாம் தானா வந்துச்சு, இன்ஹெரிட்டன்ஸ். இங்க எல்லாம் தானா வருது, இதுவும் இன்ஹெரிட்டன்ஸ். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். எல்லாம் சொல்லுங்க, நிமித்தம். எல்லாம் சொல்லுங்க, அவன் நிமித்தம் இவர் நிமித்தம். ஆமென் சொல்லுங்க. ஆமா, அவன் நிமித்தம் இவர்கள் எல்லாம். இன்னைக்கு இந்த உலகத்தில் வியாதி, வறுமை, ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்குதுன்னா இவர் நிமித்தம் நமக்கு ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், பெருமை, புகழ்ச்சி, உயர்வு நடக்கும். ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஸோ பைபிள் எப்பவுமே பழைய ஏற்பாட்டிலேருந்து இப்போ வரைக்கும் ஒருத்தனுடைய ஆசீர்வாதம் அவனை மட்டும் பொறுத்ததல்ல, இன்னொருத்தர் நிமித்தமாக இன்னொருத்தர் ஆசீர்வதிக்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்திருக்கு. எப்படி? இன்னொருத்தர் நிமித்தம் இன்னொருத்தர் இப்படி பைபிள் ஒரு ஆளுக்காக இன்னொருத்தர், இன்னொரு ஆளுக்காக இன்னொருத்தர், இப்படி பல விதங்களில் ஆசீர்வதிச்சிருக்கு. இதுக்கு எடுத்துக்காட்டு நான் நிறையா சொல்கிறேன். நேரம் இருந்தால் நான் டக்குன்னு சொல்லி முடிக்கிற ஒரு 10 எடுத்துக்காட்டு எழுதிட்டு வந்திருக்கிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு பிதாவுக்கு உங்களை பிடிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை சார். போங்க சார், அவருக்கு இயேசுவை பிடிச்சிருந்தாலே போதும், உங்களை ஆசீர்வதிச்சுட்டு ஆகணும். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு அம்மா வந்து கல்யாண பத்திரிக்கை வச்சாங்க. அவன் பெரிய அகராதி, அவன் ஒழுங்காக வரமாட்டான், நிறையா வந்து கம்ப்ளைண்ட்ஸு. காலேஜ் போயிட்டு வருவான். அவன் காலேஜ் பிரின்ஸிபலும் நம்ம மீட்டிங் வருவார். பிரின்ஸிபால் சொல்ல, இப்போ எந்த தடவை தாங்கவே முடியலங்க உங்கள் பையன் தந்துரு. எல்லாத்துக்கும் அவன் தான் முன்னாடி பண்ணிக்கிறான். நிறையா பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனாலும் அவன் மேலே அன்பாக இருந்தேன். அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஆள் எஸ்கேப் ஆனால் மீட்டிங் வர்றது இப்படியே இருந்தால் சரி போடான்னு விட்டேன். அப்படி திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்க அம்மா, வாங்க அவன் கல்யாணம் வச்சுருக்கோம், ஐயோ ஒரு பொண்ணை பிடிச்சி பாலங்கணத்தில் தள்ளுறீங்களேடா. சரி பரவாயில்ல வரேன், ஆனால் வரமாட்டேன்ட்டேன். நான் வரமாட்டேன். அவன் என்னங்க வரமாட்டேன். அம்மா சொன்னாங்க. அவங்க அம்மா தொடர்ந்து மீட்டிங் வராங்க. சொன்னாங்க, அவனை விட்டுருக்கேன், எனக்காண்டி நீங்கள் வரணுமா இல்லையா? அவனுடைய பாவம் பெரிதா, என்னுடைய நீதி பெரிதா? அப்போ கர்த்தர் என்கிட்ட சொன்னார், அப்போ அவன் ஒருத்தனுக்காண்டி இவ்வளோ நாள் இவங்க வந்தது வேஸ்ட் ஆகிடுவேன் நீனார். அப்போ நான் என்ன செஞ்சேன், இவங்க முகத்துக்காக அவங்க நடந்து போனேன். பொல்லாதவனாகிய நானே பிடிக்காதவனுக்கு போய் மொய் செஞ்சுட்டு வரேன்னா
அவர் எனக்கு செய்வாரா மாட்டாரா? அங்கே அவங்க அம்மா காண்டி நான் அங்கே போகிறேன். ஏன்னா அவங்க அம்மா எனக்கு பிடிக்கும். அவங்க வந்து ஒரு வயதான அம்மா. அவங்க வந்து அவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலும் ஊழியத்துக்கு வரவங்க, வந்து வந்து உண்டியலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஊழியத்துக்கு கொடுக்குறவங்க. அந்த நீதியெல்லாம் எப்படி தூக்கி எறிய முடியும்? இந்த நீதினாலே அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அப்படியே நீ நானும் தப்பு பண்ணேன்னா சிலுவையில் அவர் செஞ்சதை தூக்கி எங்கே போட முடியும்? பிதாவால். அத்தனையும் நமக்காக தான் இயேசு செஞ்சார். என்ன ஒரு விஷயம், இயேசு வந்தனால நம்மளை அவர் நேசிக்கலை, நம்மளை நேசிச்சனால இயேசு அனுப்புனார். அனுப்பி செட்டில்மெண்ட்டை முடிச்சாரு. இந்த நிமித்தம் என்பது ஒரு பயங்கரமான வார்த்தை. ஆதாமின் நிமித்தம், இயேசுவின் நிமித்தம் நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 12:16 வேகமா வாசி. அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும். அவன் யாருங்க? வந்து யாரு? பெலிஸ்தியரா? அவன் யார்? அவங்க இல்லை எகிப்தியரா? பார்வோன். ஏன்னா 2 இடத்துல கிட்னாப் பண்ணிடுறாங்க. சாரால ஒரு இடத்துல கிட்னாப் பண்ணுறாங்க, ரெபேக்கால ஒரு இடத்துல கிட்னாப் பண்ணிடுறாங்க. ஆமாம், சாரால 75 வயசில் கிட்னாப் பண்ணுறாங்க. இது எப்படி இருக்குது? ஜூலியானா அவள் பேர் என்ன, அந்த மாதிரி ஹாலிவுட் ஆக்டர்ஸ் மாதிரி 75 வயசில் கிட்னாப் பண்ணுற அளவுக்கு அழகாக இருக்கிறா. இதெல்லாம் ஆசீர்வாதம்ன்றேன். ஆமேன்னு சொல்கிறேன். சொல்லுங்கள் ஆமேன். 100 வயசில் போய் சண்டை போட்டு வரேன் ஆபிரகாம். 120 வயசில் போருக்கு போனால் மோசே. இதெல்லாம் ஆசீர்வாதம்ன்றேன் நான். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், வெளியே மிடுக்காக இருப்பது முக்கியம் இல்லை, நம்ம உள்ள லொடுக்காக இருந்துடக்கூடாது. வெளியே உள்ள மிடுக்க, ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், அழகு 2வது. இங்கே ஆபிரகாமை தூக்கிட்டு போயிட்டான். இவன் என்ன சொல்லிட்டான்னா தங்கச்சின்ட்டான். உடனே தூக்கிட்டு போனவன் என்ன செஞ்சான்? ஆபிரகாமுக்கு தங்கச்சின்னு என்ன நினச்சிட்டான்? மாப்பிள்ளன்ட்டான். ஆபிரகாமுக்கு என்ன செய்கிறான்? டக்குன்னு செயினை போடுறான், பிரேஸ்லெட்டை போடுறான், அதை செய்கிறான், இதை செய்கிறான். வா இவன் என்ன இப்படி ஆசிரியர் கடைசி இல்லைன்னு சொல்கிறேன். உனக்கு இல்லை, எல்லாம் பார்ட்டிக்காக அப்படின்ட்டா. அவள் நிமித்தம் ஆபிரகாமுக்கு அவன் தயை பாராட்டினான். ஒருவரை நமக்கு பிடித்து விட்டால் அவரோடு கூட இணைக்கப்பட்டவர்களை ஆசீர்வதிப்பது தான் இயல்பு. பிதாவுக்கு இயேசுவை பிடித்திருக்கிறது, அவருடைய பிள்ளையை நான் இருக்கிறபடினால் என்னை ஆசீர்வதிப்பது தான் இயல்பு. இல்லாட்டினா அந்த உறவே இதாயிரும், டிஸ்கனெக்ட் ஆயிரும். இப்போ நான் இருக்கேங்க, நீங்கள் வரீங்க, ஓ இன்னும் வாங்க 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 முன் வரிசையில் உட்காருங்க, வாங்க உங்களுக்கு கனம் பண்ணுறேன், நல்லா நீங்கள் வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி உங்கள் பையன் சின்ன பையன் அங்கிட்டு ஒரு அவனை கூப்பிட்டு சப்புன்னு ஒரு அரைஞ்சு ஒழுங்காக ஒரு இடத்துல உட்கார தெரில, போட எத்த போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்கள் பையன் நான் சப்புன்னு அடிச்சிட்டேன், அடிச்சு ஒழுங்காக உட்கார்றா அப்படின்ட்டு திரும்ப உங்களை பார்த்து நீங்கள் உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க, அண்ணனுக்கு ஒரு காப்பி சொல்லு அப்படின்னு. அது உங்களை சந்தோஷப்படுத்துமா? உண்மையிலே உங்களை சந்தோஷப்படுத்தணும்னா என்னமா செய்யணும்? டக்குன்னு உங்கள் பிள்ளைய கையில் தூக்கிடணும். ஆச்சா, எம்ஜிஆர் மாதிரி தூக்கி அவனை கொஞ்ச நாளே உங்களுக்கு காஃபியும் தர வேணாம், டீயும் தர வேணாம். உங்கள் பிள்ளை மேலே நான் காட்டுகிற அன்பு அது உண்மையில் உங்கள் மீது நான் காட்டுகிற அன்பு. உங்கள் மீது பிள்ளையின் மீது காட்டுகிற வெறுப்பு உங்கள் மீது காட்டுகிற வெறுப்பு. அப்ப இயேசுவின் பிள்ளையை நான் இருக்கிறபடினால் பிதா இயேசுவின் மீது காட்டுகிற அன்பு என்ன தெரியுமா? என் மேல காட்டுற அன்பு தாயா இயேசு மேல அவர் காட்டுற அன்பு. அதனால இயேசு சொன்னார், நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போலவே அவர்கள் மீதும் நீர் அன்பாய் இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி. கையை தட்டு. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார், அது ஆச்சரியமான விஷயம் அல்ல. ஆனால் ஆச்சரியம் இங்கே ஒளிந்திருக்கிறது. இயேசுவினிடத்தில் எவ்வளவு அன்பாக இருந்தாரோ கொடுங்க சார், கொடுங்க சார், அப்படி சார் அந்த அளவு என் மீது அன்பாக இருக்கிறார். அவன் நிமித்தம், ஆபிரகாமின் நிமித்தம் சாராளை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 13:24 13:24 இல்லையா? 18:24. இன்னொரு ஆள் ஆதியாகமம் 26:24. சீக்கிரம். பட்டணத்திற்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? கர்த்தர் என்ன சொல்றாரு? 50 நீதிமான் இருந்தா ஒரு பட்டணத்தையே சரி பண்ணி வேண்டான்றார், அழிக்க மாட்டேன்றார். ஒரு பட்டணத்தில் 10 லட்சம் பேர் இருக்காங்க சார், 50 பேர் நல்ல பேர் இருந்தா போதுமா?
50ன்றது அவர் சொல்லல, இவன் சொன்ன கணக்கு. அவரை கணக்கு கொடுக்க விட்டுருந்தா அவர் வள்ளுவனை விட உயர்ந்தவர். நல்லோர் ஒருவர் உண்டெங்கில் அவர் ஒருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. கையத்தட்டு. சார், அபுதாபியை பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிப்போம், குவைத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிப்போம், கத்தாரில் இருக்கிறவர்கள் சமாதானத்துக்காக ஜெபிப்போம். என்ன கத்தாரில் யார் இருக்கா? அதை சொல்லு. மர்மையன் இருக்கார், அங்க வா. நீ கத்தாருக்காய் ஜெபிக்கவில்லை, நீ கத்தி கத்தி ஜெயிப்பது. ஆமா, கத்தார் என்று உத்தார் விடாதே. அங்கே நமக்கு பிரியமான யாரோ ஒருத்தர் அங்க இருக்கிறார். அப்ப அது ஒருத்தருக்காக. இவன் வந்து சோதோமுக்காக அப்படியே ஜெபிக்கிறான். அவனுக்கு கத்த என்னப்பா திடீர்னு ஆத்ம பாரம்? இல்ல சோதோமை அழியாதபடி இல்லப்பா, இந்த பக்கம் நிறைய ஊர் இருக்கு, இல்ல அங்க நம்ம தம்பி அண்ணன் பையன் இருக்கான், அப்படி சொல்லி சித்தப்பு. இல்ல அவன் சித்தப்பு அப்படின்னு நான் கூப்பிடுவேன் அவரை. அது சொல்ல வந்தேன். சிக்குனாண்டா சித்தப்பு. அப்ப என்னன்னா அவன் ஒருத்தனுக்காக. ஸோ காட் ஸ்டைல பாருங்க. எப்பவுமே அவருக்கு ஒருத்தனை பிடிச்சிருச்சுன்னா அவனுக்கு முன்னாடி 100 பேர் கையை பிடிச்சி வந்தா அப்படி உள்ள ஒண்ணும். எனக்கு பத்திரிக்கை கொடுத்தா என் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் உள்ள நுழைஞ்சா சோறு போட்டு தான் சார் ஆகணும். கையை தட்டுங்க சார். ஆமேன். அவ்வளோதான். இது எதுக்கு போட்டு குழப்புற? நீ தியாலஜியை ஃபுல்லாக சுடுதண்ணி விட்டு கழுவி இதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தியாலஜி வேணும்ன்றேன். அவன் நிமித்தம் ஒருவன் பாதிக்கப்பட்டது உண்மை என்றால் இவர் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுகிறது புரிந்து கொள்வதற்கு என்ன தியாலஜி வேணும்? இதுக்கு என்ன தியாலஜி வேணும்? ஒரு பக்கம் உச்ச நீதிமன்றம் செயலாற்ற சொன்னதை மத்திய அரசு கீழ்ப்படினா இன்னொரு பக்கம் கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வசனமே தேவையில்லை, வேண்டாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இருக்கலாம் வாசிங்க. ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்கு ஆசீர்வதிச்சாராங்க. ஆதியாகமம் 26:24 வாசிமா. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, ஈசாக்குக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன். நல்லா கவனிங்க. நான் உன் தேவன் சொல்ல, உங்க அப்பா கடவுள்றா. நான் கையை தட்டுங்க. உன் தகப்பன் சிநேகிதனை விட்டு விடாது. நான் உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. கதவை திறந்தா நிக்கிறாரு, கையை கொடுக்குறாரு. நீ யாரு? உங்க அப்பா ஃப்ரெண்டுன்றாரு. நான் உன் தகப்பனாடிய ஆபிரகாமுடைய தேவன். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன். If God can bless Isaac for the sake of Abraham, he can bless me for the sake of Jesus Christ. ஆபிரகாமுக்காக ஈசாக்கு ஆசீர்வதிப்பார்னா இயேசுவுக்காக என்னை உன்னை ஆசீர்வதிப்பார். போ, தைரியமாய் புறப்பட்டு போ. உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருளி செய்யப்பட்டது. ஆமென். அடுத்து பைபிள் சொல்லுது, வீட்டில் போய் வாசிங்க. ஆதியாகமம் 39:5 சொல்லுது, யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனை ஆசீர்வதித்தார். எத்தனை நிமித்தம் வருது பாருங்க. சாராளின் நிமித்தம் ஆபிரகாம பார்வோனை ஆசீர்வதிச்சான். ஆமா, சாராளின் நிமித்தம் ஆபிரகாம், 50 நீதிமான்கள் நிமித்தம் 10 பேர் வந்தாலே போதுன்றாரு. ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக், யோசேப்பின் நிமித்தம் போத்திபார். போத்திபார்ல யார் தெரியுமா? ரொம்ப மோசமான போத்திபார், பார்வோன், இவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க. இவங்க எல்லாம் ஸோ இப்படி வாழ்ந்தவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் சார். இஃப் காட் கேன் பிளஸ் பார்வோ, ஹி கேன் பிளஸ் மீ ஆல்சோ. பார்வோனை ஆசீர்வதிக்க முடியும்னா என்னை உன்னை ஆசீர்வதிக்க முடியும். யோசேப்பு நிமித்தம் பார்வோனை ஆசீர்வதிச்சாராம், போத்திபார் ஆசீர்வதிச்சாராம். இயேசு நிமித்தம் உன்னை என்னை தேவன் ஆசீர்வதிக்கிறார். 2 சாமுவேல் 9:7 இது நல்ல வசனமாக, இதை மட்டும் நான் வாசிக்க விரும்புகிறேன். தாவீது அவனை பார்த்து, அவன் என்ன யார் தெரியுமா? யோனத்தானின் மகனை பார்த்து. யோனத்தான் யாருங்க? தாவீதுக்கு நண்பன். யோனத்தானும் தாவீதும் நண்பர்கள். யோனத்தான் செத்துட்டான். யோனத்தான் பையன் ஒருத்தன் வரான். அவன் பேர் என்ன? மேவிபோசேத்து. என்னன்னு சொல்லுங்க. தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம். அந்த நிமித்தத்தை தான் நீ வட்டம் போட்டுக்கிட்டே வரணும். அநேகர் இங்கே ஆசீர்வதிக்கப்படுவதற்கு சற்றும் லாயக்கில்லாதவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். காரணம், அவர்கள் இன்னொருவர் நிழலுக்குள் வருகிறபடினால்
அவர்களும் இவர்கள் பொருட்டு ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதற்கு வேதத்தில் ஏகப்பட்ட ஆதாரம். இப்போ நான் ஒரு வக்கீலாக இருந்து நான் உச்சநீதிமன்றத்தை நோக்கி இப்போ வழக்காடுறேன். இத்தனை இடங்களில் இவர்களுக்காக இவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்க முடியும் என்றால் இயேசுவின் நிமித்தம் எங்கள் எல்லோரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியும். ஆமென் சொல்லுவோம். வாசிங்க. யோனத்தான் நிமித்தம் நான் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம், தகப்பன்னா ஃபோர் ஃபாதர், தாத்தாவுடைய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். நான் இயேசுவுக்கு பிள்ளையானனால என்னெல்லாம் எனக்கு வந்துருச்சு தெரியுமா? அவனுக்கு சவுல் தாத்தாவுடைய நிலமெல்லாம் அப்பா, எப்படி அப்பா ராஜாவுக்கு ஃப்ரெண்டுனால எங்க தாத்தா மிஸ் பண்ணதெல்லாம் எங்க அப்பாவுக்காக ராஜா தராரு. புரியுற மாதிரி சொல்லவா? நான் இயேசுவுக்கு பிள்ளையானனால எங்க ஆதாம் மிஸ் பண்ணதை எல்லாம் எங்க அப்பா இயேசுவுக்காக பிதா எல்லாத்தையும் அந்த ஏதேன் தொட்ட உறவு இன்றும் தொடரும்படிக்கு தேவன் கொடுக்கிறார். நித்தமும் என்னுடைய பந்தியிலே நீ என்ன வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை. இதுக்கு பேரு ராஜாவோட உட்கார்ந்து சாப்பிடலாம். காரணம் அவன் சொல்றான், நான் ஒரு செத்த நாய், நான் எம்மாத்திரம். ராஜாவோடு அமர்ந்து பந்தி இருப்பதற்கு தேவனை அழைத்திருக்கிறார். நிறைய வசனம் இருக்குங்க, நேரம் இல்லை. தாவீதின் நிமித்தம் 2 ராஜாக்கள் 9:34 வீட்டில் போய் வாசிங்க. தாவீதின் நிமித்தம் இந்த நகரத்தை நான் காப்பேன். ஏசாயா 55:5 தேவனாய கர்த்தரின் நிமித்தம் ஜனங்கள் உன்னிடத்தில் வருவார்கள். இப்படி நிமித்தம் நிமித்தம் நிமித்தம்னா ஃபார் த சேக் ஆஃப் காட், ஃபார் த சேக் ஆஃப் ஐசக், ஃபார் த சேக் ஆஃப் ஆப்ரஹாம், ஃபார் த சேக் ஆஃப் ஜோசப், ஃபார் த சேக் ஆஃப் டேவிட், ஃபார் த சேக் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நிமித்தம் என்றால் ஃபார் த சேக் ஆஃப், லெட் இட் காஸ், ரீசன் வச்சுக்கலாம். நிமித்தம் அந்த காரணத்துக்காக அப்படின்னு வைக்கலாம். இப்போ ஒரு வசனத்தை வாசித்தீங்கன்னா மிக அழகாக புரியும். என்னாம் 24:1 வாசிப்போம். 24:1 சீக்கிரம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது, இங்க பாருங்க, பிலேயாம் பல தடவை மோதி பார்த்துட்டான். புரியுதா உங்களுக்கு? எப்படிலாம் மோதி பார்த்துட்டான்? சார் அவர் சினிமா பாட்டு போறார் சார், சார் அவர் வந்து என்ன சொல்ல, ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்களேன். பொலமொழி பேசுறார் சார், பனி என்ன போடுறார் சார், இப்பெல்லாம் சொன்ன பிறகு சொல்றாரு நோ சான்ஸ் நோ சான்ஸ் அப்படின்ட்டாரு. உடனே இந்த பிள்ளையான் பார்க்குறான், அவருடைய வாழ்க்கை அவர் சொல்லிட்டார், உயிரே போனாலும் அவன் என் பிள்ளைடா. சுத்தி 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 வந்து எப்படியாச்சும் ஒரு பஞ்சாயத்தை ஏற்படுத்தலான்னு பிழையாம் யோசிச்சான், முடியல. இப்ப கடைசி என்ன முடிவு எடுக்கிறான்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் அறிந்து கொண்டதினால், அடுத்து அவன் முந்தி செய்து வந்தது போல, இதுக்கு முன்னாடி செஞ்ச மாதிரி நிமித்தம் பார்க்க போகாமல், நிமித்தம் ரீசன், என்ன ரீசன், எதுக்காக ஆசீர்வதிக்கிறார் ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி பார்த்தான். அவர் அசைகிற மாதிரியே இல்லை. கடைசியில் ஒன்று புரிஞ்சுக்கிட்டான், இவன் ஆசீர்வதிக்கிறது தான்டா இவருக்கு பிரியம் என்று தெரிந்த பின்பு பிறகு ஏன் தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கு காரணம் பார்க்க அவன் போகவில்லை. கையத்தட்டே. அன்பினால் தான் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதுதான் அவருக்கு பிரியம் என்று புரிஞ்சுக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் காரணத்தை தேடவே கூடாது. இந்த உலகம் காரணத்தை காரணமாய் கொண்டு ஆசீர்வதிக்க பார்க்குது. ஆனால் தேவனோ காரணத்திற்காக ஆசீர்வதிக்கல, பிடிச்சிருக்க ஆசீர்வதிச்சிட்டேன். ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆளை பிடிக்கலன்றதுக்கு 1000 காரணம் சொல்லலாம், பிடிச்சிருக்குன்றதுக்கு காரணம் சொல்லவே முடியாது. தேவன் தெளிவா இருக்கிறாரு. உங்களுக்காக ஆசீர்வதிக்கல, தம் பிள்ளை இயேசுக்காக தான் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கு, எசேக்கியேல் 36:32 முடிச்சிருவோம். நிமித்தம். ஆமென். நான் இப்படி செய்வது, இங்க பாருங்க, முந்தின வசனத்துல சொல்றாரு, நான் உங்களை தண்டிக்க மாட்டேன்,
நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்டு சொல்றாரு, நான் இப்படி செய்யறது உங்கள் நிமித்தமாக அல்லவென்று. உங்களுக்காக இல்ல. கையை தட்டுங்க, முடிஞ்சிச்சு.